வணக்கம். ராம்நாத் கிச்சனில் உங்களையெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி முட்டை பொரியல் தான் செய்ய போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். மஞ்சள் பொடி எதுக்கு சேர்க்குறதுனா கவுச்சி வாடை வராது, அதுக்காக சேர்க்குறது. இப்போது ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா காய் வதங்கணும், வெங்காயம் வதங்கணும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு கிளறிட்டு கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். இப்போது முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு திருப்பவும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கிட்டு மிளகு ஜீரக பவுடர் இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கிறேன். உரப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு நடுவில் கொஞ்சம் இடம் விட்டுட்டு அந்த கேப்பில் நம்ம முட்டைகளை உடச்சி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். வெங்காயம் இதெல்லாம் கணக்கு கிடையாது, இதுக்கு எவ்வளோ வேணாலும் சேர்க்க சுவை நல்லாயிருக்கும். இப்போது 4 முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு உடனே கரண்டி போட்டு எல்லா பக்கமும் பெரட்டக்கூடாது. அந்த சுற்றி உள்ள வெங்காயத்தை அந்த முட்டை மேலே அப்படி மூடிடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்ச நேரம் ஆன உடனே அப்படி பூ மாதிரி திருப்பி போட்டோம்னா முட்டை வெந்ததுக்கப்புறம் நல்லா உருண்டையாக இருக்கும். எல்லாத்தையும் முதல்ல குழப்பிட்டோம், கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி கொதன்னு இருக்கும். இப்போ நல்லா முட்டை வெங்காயம் சேர்ந்து அந்த எக்கு நல்லா தெரியும். அவ்வளோதான், முட்டை பொரியல் ரெடி. திரும்பவும் முடிஞ்சால் சந்திக்கலாம்.